ஹாய் செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு பெண்களுடைய நிலை என்ன அப்படிங்கிறத ஒரு குட்டி ஸ்டோரியாக பார்க்கலாங்க. நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த கண்ணம்மாவுக்கு முருகேசன் அப்படிங்கிற ஒரு மகன் இருக்காரு. அவருக்கு வயது 27. இவருக்கு நிறைய இடத்துல பெண் பார்க்க சொல்லி ஜாதகத்தை அனுப்பிச்சு வைக்கிறாங்க. தெரிஞ்சவங்களும் சொந்தக்காரங்களும் நிறைய வரன்களை பற்றி கண்ணம்மா கிட்ட சொல்கிறாங்க. வசதி வாய்ப்பெல்லாம் தாண்டி முருகேசனோட ஜாதகத்துக்கு எந்த பொண்ணோட வரனும் ஒத்து போகவே இல்லைங்கிறதால கண்ணம்மா ரொம்பவே மனசொடைஞ்சு போய் இருக்காங்க. இப்படி தனியாக கண்ணம்மா வீட்டில் உட்காந்து வருத்தப்பட்டுட்டு இருக்கும்போது சொந்தக்காரர் ஒருத்தர் தரகரை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வராங்க. அம்மா, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, தரகர்கிட்ட நான் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். முருகேசனோட ஃபோட்டோவையும் பார்த்துட்டாங்க. அவர்கிட்ட ஒரு பொண்ணோட ஃபோட்டோ இருக்குது, நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள் அப்படின்னு அவர் சொல்லவும் உடனே வேகமாக கண்ணம்மா அந்த ஃபோட்டோவை வாங்கி பார்க்குறாங்க. இந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருக்கா, என்னுடைய மகனுக்கு ஏற்ற ஜோடி. ஆனால் இப்போதைக்கு முருகேசனுக்கு இந்த விஷயத்தை பற்றி தெரியவே வேணாம், முதல்ல ஜாதக பொருத்தம் பார்ப்போம், அதுக்கப்புறமா அவங்கிட்ட இந்த விஷயத்த சொல்லிக்கலாம் அப்படின்னு கண்ணம்மா சொல்கிறதையெல்லாம் அவங்களுடைய சொந்தக்காரரும் தரகரும் கேட்டுக்கிறாங்க. அவங்க நினச்சபடியே ஜாதக பொருத்தத்தை பார்க்குறாங்க. 2 பேருக்கும் நல்லாவே ஒத்து போகுது. இவங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம், நீங்கள் உடனே பொண்ணு வீட்டில் பேசுங்கன்னு தரகர்கிட்ட சொல்ல அவரும் அதே மாதிரி போய் ராதாவோட வீட்டில் பேசுகிறாங்க. 2 குடும்பத்துக்கும் பிடிச்சு போக கடைசியாக முருகேசன் கிட்ட சொல்லி கல்யாணத்துக்கும் ஏற்பாடு பண்ணுறாங்க. 2 பேருக்கும் கல்யாணமும் நடக்குது. ராதாவும் குடும்பத்துக்கு ஏற்ற மருமகளா முருகேசனுக்கு நல்ல ஒரு மனைவியாக நடந்துக்கிறாங்க. இவங்களுடைய வாழ்க்கை இப்படி ரொம்ப சந்தோஷமாக போயிட்டுருக்க ராதா 2 நாளைக்கு முன்னாடி பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்க பொண்ணுக்கு வளகாப்புன்னு வந்து கூப்பிட்டுட்டு போனாங்கம்மா. அதனால் நாளைக்கு காலையில் நம்ம குடும்பத்தோட வளகாப்புக்கு போகிறோம்மா, எல்லாரும் ரெடியாக இருங்க அப்படின்னு சொல்லவும் சரிங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ராதா, முருகேசன், கண்ணம்மா 3 பேரும் அடுத்த நாள் வளகாப்புக்காக போகிறாங்க. எல்லாரையும் வரவேற்று முடிச்சதுக்கு அப்புறமா நல்ல நேரத்தில் நலங்கு வைக்கிறாங்க. இப்படி ஒவ்வொருத்தராக போய் நலங்கு வச்சுட்டு வரவும் கடைசியாக ராதாவும் போகிறாங்க. ஏமா, ஒரு நிமிஷம் இரு, உனக்கு கல்யாணம் ஆகி 3 மாதம் ஆயிடுச்சுல்ல, நீ இன்னும் எந்த நல்ல செய்தியுமே சொல்லலையே அப்படின்னு ராதாவை முகத்தில் அடித்த மாதிரி அங்கே இருக்கிறவங்க பேசவும் ராதா கண்ணீரோடு அப்படியே வெளியே வந்துடுறாங்க. அப்போதைக்கு கண்ணம்மாவும் முருகேசனும் ராதா வருத்தப்படும்படி எதுவுமே பேசாமல் வீட்டுக்கு திரும்ப கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. இப்படியே கொஞ்ச நாள் போக ராதாவும் கர்ப்பமாகி ஒரு அழகான பெண் குழந்தைய பெற்றெடுக்கிறாங்க. கண்ணம்மாவும் முருகேசனும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அந்த குழந்தைக்கு தாமரைன்னு பேரும் வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா இப்படியே அந்த குழந்தை கூட சந்தோஷமாக விளையாடிட்டு வேடிக்கையும் காட்டிகிட்ருக்காங்க கண்ணம்மா. அம்மா, பேத்தியை பார்த்தாச்சு, அடுத்தது பேரன் வேணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னு முருகேசன் ராதா கிட்ட சொல்ல ராதா மெதுவாக சிரிச்சுக்கிட்டே வைக்கப்படுறாங்க. அடுத்த வருஷம் திரும்பவும் ஒரு பெண் குழந்தைய பெற்றெடுக்கிறாங்க ராதா. சரி, பரவாயில்ல அப்படின்னு மனசை தேத்திக்கிறாங்க முருகேசன். ஏண்டா, உனக்கு 2ம் பொண்ணா போச்சு, அடுத்ததாவது பையனை பெற்று கொடுப்பாளா? எனக்கு பேரனை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது, என்னதான் இருந்தாலும் ஆம்பளை பசங்க தானே வாரிசு அப்படின்னு கண்ணம்மா சொல்ல முருகேசன் எதுவுமே பேசாமல் அப்படியே தலை குனிஞ்சு உட்காந்துட்ருக்காரு. இது எல்லாம் கேட்ட ராதா மனசொடைஞ்சு போய் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கும்போது அந்த நேரம்னு பார்த்து இடுப்பு வலி வர முருகேசனும் கண்ணம்மாவும் அந்த 2 குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு ராதாவை கூட்டிகிட்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்க்குறாங்க. ரொம்பவே கஷ்டமான சூழ்நிலையில் ராதா 2 குழந்தைய பெண் குழந்தையாக பெற்றெடுக்கிறாங்க. இந்த விஷயத்த டாக்டர் வந்து சொன்னதும் கண்ணம்மா வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்ட டாக்டர், அம்மா, ஒரு நிமிஷம் பொறுமையாக இருங்க, இதுக்கு மேலே அவங்கனால குழந்தை பெற்றுக்கவே முடியாது, அவங்க உடம்புல சுத்தமாக தெம்பே இல்லை, அவங்கள நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனாலும் ரொம்பவே பத்திரமா பார்த்துக்கணும், சத்தான சாப்பாட்டை தான் கொடுக்கணும் அப்படின்னு டாக்டர் சொன்னது எல்லாம் கேட்டு முருகேசன் கொஞ்சம் வருத்தப்பட்டாலும் அம்மா முன்னாடி அதை காட்டிக்காமல் சந்தோஷப்படுறதா இல்லை கவலைப்படுறதான்னு தெரியாமல் குழந்தைய தூக்கிட்டு நின்றுட்டுருக்காரு. கண்ணம்மா கையில் வச்சுருந்த தாமரையை கீழே இறக்கி விட்டுட்டு, டேய், என்றைக்குமே ஆம்பளை பிள்ளை தான் வாரிசாக முடியும், பொட்டை பிள்ளைங்க எத்தனை இருந்தாலும் அது நம்மளோட வாரிசு ஆகாதுடா, இதுக்கு மேலே இனி இவ உனக்கு வேணாம், வாடா அப்படின்னு கையை தரன்னு பிடிச்சிட்டு இழுத்துட்டு போயிடுறாங்க. அத்தை, தயவு செஞ்சு சொன்னால் கேளுங்க அத்தை, என்னை விட்டுட்டு போகாதீங்க, அவர் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, ஆண் குழந்தை பிறக்காமல் போனதுக்கு நான் என்ன அத்தை பண்ண முடியும்,
எனக்கு இந்த ஜென்மத்தில் ஆண்டவன் பெண் குழந்தைங்கள தான் விதிச்சிருக்கான் போல இருக்கத்த. தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு போகாதீங்க அப்படின்னு ராதா கத்தி அலற சத்தத்தை கேட்டு பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் கண்ணீர் விட ஆரம்பிக்கிறாங்க. பக்கத்தில் இருந்த ஒரு அம்மா, நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா, உன்னை பாதுகாத்துக்க உன் மனசில் தைரியம் இருந்தால் போதும், நாள் என்ன 40 குழந்தைங்கள உன்னால் பாதுகாப்பாக வச்சுக்க முடியும் அப்படின்னு ஆறுதல் சொல்லி அவங்க வீட்டுக்கு பக்கத்து வீடை வாடகைக்கு எடுத்து கொடுக்குறாங்க. ராதாவும் அவங்களுடைய 4 பெண் பிள்ளைகளும் அந்த வீட்லேயே வந்து தங்குறாங்க. அந்த அம்மா ஒரு பூ வியாபாரி அப்படிங்கிறதால நைட்டெல்லாம் உட்காந்து ராதா பூ கட்டி கொடுக்கும்போது அதுக்கான சம்பளத்தை அந்த அம்மா ராதாவுக்கு கொடுத்துடுவாங்க. அதை வச்சு குழந்தைங்களுக்கு தேவையான ஒரு சில பொருட்களை மட்டும் ராதா வாங்குறாங்க. பகலில் குழந்தைங்கள கூட்டிகிட்டு வீட்டு வேலைக்கும் ராதா போக ஆரம்பிக்கிறாங்க. அதன் மூலியமாக கிடைக்கிற வருமானத்தை வச்சு குழந்தைங்கள நல்ல ஒரு பள்ளிக்கூடத்தில் சேர்க்குறாங்க. இன்னொரு பக்கம் கண்ணம்மா முருகேசனுக்கு வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஒரு சில நாட்களில் அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. அதுக்கு பிரபான்னு பேர் வைக்கிறாங்க. ராதாவுடைய பிள்ளைங்க தாமரை, செண்பகம், மல்லி, முல்லை 4 பேரும் தினமும் முருகேசனோட வீட்டை தாண்டி தான் பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க. அப்போ முருகேசன் தன்னுடைய ஆண் குழந்தைய கையில் வச்சுட்டு விளையாடிட்டே வேடிக்கை காமிச்சிட்ருக்காங்க. கூடவே கண்ணம்மாவும் இருக்காங்க. இவங்க 4 பேரை பார்த்ததும், என்னதான் ஜான் பிள்ளையாக இருந்தாலும் ஆண் பிள்ளை நம்ம வீட்டு வாரிசு அப்படின்னு சொல்கிறத கேட்டு தாமரை ரொம்ப வருத்தப்பட்டு ராதா கிட்ட வந்து சொல்கிறாங்க, பெரியவங்க பேசுகிறது எல்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்காதீங்க, நீங்கள் நல்லபடியாக படிக்கணும், உங்கள் கவனம் முழுக்க படிப்பில் மட்டும்தான் இருக்கணும், கவனத்தை சிதற விடாதீங்க அப்படின்னு ராதா சொன்னதை கேட்டு 4 பொண்ணுங்களும் நல்லபடியாக படிக்கிறாங்க. ஒரு பக்கம் கண்ணம்மாவும் இறந்து போயிடுறாங்க. ஒரு பக்கம் ராதாவோட பொண்ணுங்களும் பிரபாகரனும் நல்லா வளர்ந்து ஆளாயிடுறாங்க. பிரபாகரன் தேவையில்லாத சேர்க்கைகளோடு சேர்ந்து குடிச்சு பழக ஆரம்பிக்கிறாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட முருகேசன் அவரை கண்டிக்க, என் விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க அப்படின்னு முருகேசனை பார்த்து கையோங்குறாரு பிரபாகரன். முருகேசனோட 2வது மனைவி லதா கையை பிடிச்சி தடுத்து நிறுத்துறாங்க. இப்படி நாட்கள் போக போக ஒவ்வொரு நாளும் பிரபாகரன் ஒரு மிருகமாக மாற ஆரம்பிக்கிறாரு. இன்னொரு பக்கம் பூக்கற்றாம்மா துணையோட ராதா தன்னுடைய மகள்கள் எல்லாரையும் நல்லபடியாக படிக்க வச்சு ஒரு மகளை டீச்சராகவும் இன்னொரு மகளை டாக்டராகவும் மீதி இருக்கக்கூடிய 2 மகள்களையும் காலேஜ்லேயும் படிக்க வைக்கிறாங்க. தாமரை, செண்பகம் 2 பேரும் கை நிறைய சம்பாதிக்கிறாங்க. தன்னுடைய தங்கைகளையும் நல்லா படிக்க வைக்கிறாங்க. அம்மாவையும் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் பலனா ராணி மாதிரி பார்க்குறாங்க. ஒரு நாள் பிரபாகரன் குடிக்க காசு இல்லைங்கிறதால முருகேசனையும் லதாவையும் அடித்து கோவில்கிட்ட பிச்சை எடுக்க சொல்கிறாரு. அவங்களும் அடியை வாங்கிக்கிட்டு வேற வழி இல்லாமல் போகிற வரவங்க கிட்டையெல்லாம் பிச்சை எடுத்துட்ருக்காங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட ராதா அவங்களுடைய பிள்ளைங்க கிட்ட, உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், எனக்காக இந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் செய்யுங்கம்மா, அவர் 1000 தான் இருந்தாலும் உங்களுடைய அப்பா, அதை மாற்ற யாராலையும் முடியாது, அவரை இங்கே நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு அம்மா சொன்னதை கேட்டு முருகேசனை கூட்டிகிட்டு போகிறதுக்காக ராதாவோட 4 பொண்ணுங்களும் வராங்க. கூடவே லதாவையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. ராதாவை பார்த்ததுமே வெக்கப்பட்டு தலை குனிஞ்சு ரொம்பவே வருத்தத்தோடு நிற்கிறாரு முருகேசன். உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமையாக வரணும், என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமே அப்படின்னு ராதா கேட்கவும், உன்னை நான் அன்னைக்கு கண்டுக்காமல் விட்டுட்டு போனேன் எங்கள் அம்மா பேச்சை கேட்டு, நான் எப்படி உன்னோட முகத்தில் திரும்ப முழிப்பேன், என்னை மன்னிச்சிரு, என்கிட்ட அதை தவிர வேறு எதுவுமே இல்லை, மன்னிப்பு கேட்குறத தவிர வேறு வழியும் இல்லை, உன்னோட சந்தோஷம் நிம்மதி எல்லாமே கெட்டு போனதுக்கு காரணம் நான் தான் அப்படின்னு முருகேசன் சொல்ல, எதுக்காக வருத்தப்படுறீங்க, நீங்கள் என்னை விட்டுட்டு போனது வேணால் வருத்தத்திற்குரிய விஷயமா இருக்கலாம், ஆனால் எந்த பிள்ளைங்கள நீங்கள் வேணான்னு விட்டுட்டு போனீங்களோ இன்றைக்கி அந்த பிள்ளைங்கள ஊர் மெச்சுற அளவுக்கு நான் கொண்டு வந்ததுக்கு காரணமும் நீங்கள் தான். எனக்குள்ளே இருந்த தைரியத்தை தூண்டுனதே உங்களுடைய மௌனம்தான். ஒருவேளை எனக்காக நீங்கள் அன்னைக்கு பேசியிருந்தீங்கன்னா என் பிள்ளைங்க இந்த அளவுக்கு நல்லா இருந்திருப்பாங்களான்னு எனக்கு தெரியலை. 1000 தான் இருந்தாலும் இவங்க உடம்புல ஓடுறது உங்கள் ரத்தம்தான், அதை மாற்ற யாராலையும் முடியாது. ஆம்பளை பசங்க தான் பெற்றவங்கள நல்லா பார்த்துப்பாங்களா, ஏன் பொண்ணுங்கள்லாம் பெற்றவங்கள நல்லா பார்த்துக்க மாட்டாங்களா? அதுக்கு உதாரணம் தான் என்னோட பிள்ளைங்க. நான் உங்களை குத்தி காட்டணும்னு எதையுமே சொல்லலைங்க, நான் இப்படி பேசினதுக்காக என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு ராதா சொல்லவும், அக்கா என்னை மன்னிச்சிருங்க, உங்களுடைய வாழ்க்கையில் குறுக்க வந்தது நான் தான் அப்படின்னு லதா சொல்ல, நடந்த பிரச்சனைக்கும் உனக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை, இந்தாங்க
இது என்னோட பிள்ளைங்க உழைச்சி சம்பாரித்து பார்த்து பார்த்து கட்டின வீட்டோட சாவியும் அங்கே இருக்கிற கடையோட சாவியும். நீங்கள் அங்கே போய் நிம்மதியாக சந்தோஷமாக இருங்க அப்படின்னு ராதா சொல்ல, இதுக்கப்புறமும் நம்ம ஏங்கா பிரிஞ்சிருக்கணும், எல்லாரும் ஒன்றாவே ஒரே வீட்டில் இருக்கலாமே அப்படின்னு லதா கேட்க, 1000 தான் இருந்தாலும் அவர் என் பிள்ளைங்களோட அப்பா, அதை எப்படி மாற்ற முடியாதோ அதே மாதிரி அவர் உன்னோட புருஷங்கிறதையும் இனி மாற்ற முடியாது. இனி இருக்கக்கூடிய கொஞ்ச நாளில் என் பிள்ளைங்களோட சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்ந்தாலே எனக்கு அது போதும். என்றைக்குமே ஆண் பிள்ளையாக இருந்தாலும் பெண் பிள்ளையாக இருந்தாலும் நல்ல வழியில் போனால் என்றைக்கும் கெட்டு போகாது. இங்கே யார் எந்த பிள்ளைய பெற்றுக்கிறாங்கங்கிறது முக்கியம் இல்லை, வளர்த்துறது தான் முக்கியம். அந்த சந்தோஷத்தோடையே நாங்கள் எங்கள் வீட்டுக்கு போகிறோம். என்றைக்கா இருந்தாலும் உதவின்னு வந்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாக என் பிள்ளைங்க தட்டாமல் செய்வாங்க, அதில் எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்னு ராதா சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போகிறாங்க. நீங்கள் இந்த ஸ்டோரியை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்குதுங்கிறப்போ மறக்காமல் நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ செல்லக்குட்டீஸ்.